ஜெம் டிவியின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். மாரியம்மா எங்கள் மாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா. ஆன்மீக வழிபாட்டிற்கு சிறந்த மாதமாக ஆடி மாதம் திகழ்கிறது. ஆடி வெள்ளி தொடங்கி ஆடி அமாவாசை, ஆடி பூரம், ஆடி 18 என்று பல சிறப்பு வழிபாடு தினங்களை கொண்டுள்ளது இந்த ஆடி மாதம். அம்மன், ஐயனாரப்பன், மதுரை வீரன், மாடசாமி, கருப்பண்ணசாமி போன்ற பல கிராமத்து தேவதைகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் மாதம் இந்த மாதம். ஆடி மாதத்தை அடிப்படையாக வைத்துதான் பல சுப நிகழ்ச்சிகளை நம் முன்னோர்கள் நடத்தினர். ஆடியை கர்க்கடக மாதம் என்றும் ஆடி மாதத்தை சக்தி மாதம் என்றும் அழைக்கிறார்கள். இந்த மாதத்தில்தான் விதை விதைப்பதை முன்னோர்கள் மேற்கொண்டனர். பொதுவாக ஆடி மாதத்தில் காற்று பலமாக வீசும். அந்த காலத்தில் எளிதில் ஜீர்ணிக்கக்கூடிய உணவுகளை, அதாவது கூழ் போன்ற உணவுகளை சாப்பிடுவது நல்லது. இது நம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். மேலும் பெண் தெய்வமான அம்மன், துர்கை போன்ற தெய்வங்களை வணங்குவதற்கான மாதமாக ஆடி மாதம் திகழ்கிறது. இந்த ஆடி மாதத்தை வணங்கி வரவேற்போம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். ஓம் சக்தி சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். ஜெம் பக்தி டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் நமஸ்காரம். ஜெம் பக்தி ஆடி திருவிழா சிறப்பு நிகழ்ச்சி. ஜெம் டிவி நேயர்களே, இன்றைய தினம் ஆடி மாதத்தினுடைய ஜெம் டிவி திருவிழாவிலே சிறப்பிலே நாம் காண இருப்பது மாமண்டூர் வடபாதி அருள்மிகு பூமாத்தம்மன் என்ற ஒரு திருத்தலத்தை பற்றி. மாமண்டூர் வடபாதி அருள்மிகு பூமாத்தம்மன், இந்த அம்மனை பற்றி நீங்க சிறப்புகளை காணணும் அப்படின்னா, இந்த அம்மன் கோயில் எங்க இருக்கு முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. சென்னையிலிருந்து திண்டிவனம் செல்லுகின்ற சாலையிலே, ஜிஎஸ்டி சாலையிலே, பைபாஸ் ஜிஎஸ்டி சாலையிலே மாமண்டூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. செங்கல்பட்டிலிருந்து 8 கிலோமீட்டர், 7 கிலோமீட்டர்லேயே மாமண்டூர் வந்துடும். அந்த மாமண்டூர் பாலாற்றங்கரை இருக்கும். மிகப்பெரிய பாலாறு, 2 பிரிட்ஜுகள் இருக்கும். பாலாறு, அந்த பாலாற்றங்கரையிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் வடபாதி பூமாத்தம்மன் என்ற திருத்தலம். மேல்மருவத்தூரிலிருந்து சென்னை செல்லும் சாலையில் மேல்மருவத்தூரிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் வடபாதி பூமாத்தம்மன் திருத்தலம். இத்திருத்தலத்தினுடைய சிறப்பு என்னவென்றால், இங்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை தேவி பூமாத்தம்மன் புராதன வரலாற்று சிறப்புமிக்க புண்ணிய திருத்தலம். 2500 வருடங்கள் பழமை மிக்க ஒரு திருத்தலம். அம்பாளுக்கு பேரு தில்லை பூமாது. 1880 10 விருத்தங்கள் கந்தசுவாமி சித்தர் என்பவரால் பாடல் பெற்ற திருத்தலம். பார்த்தீங்கன்னா, தில்லை பூமாது அகோர வீரபத்திரருடைய மனைவியாக விளங்குகின்றாள் இந்த அம்பாள். அகோர வீரபத்திரருடைய மனைவி தான் பூமாது. அந்த பூமாது தான் தில்லை பூமாது. அந்த தில்லை பூமாது தான் இந்த வடபாதியில் இருக்கிற பூமாத்தம்மன். நாளடைவில் அது மருவி பூமாத்தம்மன் என்று மருவி வழங்கப்பட்டது. ஒரு சிலர் பூவாத்தம்மன்னுவாங்க, ஒரு சிலர் பூமாத்தம்மன்னுவாங்க. ஆனால் கோவில் பூமாத்தம்மன் தான் இப்போ இருக்கு. புராதன பெயர் தில்லை பூமாது. 1880 கந்தசாமி சித்தர் எழுதும்போது தில்லை பூமாது விருத்தம் என்று 10 விருத்தம், ஆகாஷ கன்னியம்மன் விருத்தம் என்று 10 விருத்தம், காஞ்சி காமாட்சி விருத்தம் என்று 10 விருத்தம் எழுதப்பட்ட ஒரு திருத்தலம் தான் வடபாதி.
காஞ்சி மடத்தை அலங்கரித்த மகா பெரியவா வந்து ஒரு வாரம் தங்கி கும்பாபிஷேகம் பண்ணிட்டு போன ஒரு திருத்தலம் தான் வடபாதி பூமாத்தம்மன். பாலாற்றங்கரை, புனிதமான பாலாறு. அந்த பாலாற்றங்கரை மிக அருகாமையிலே வயல் சுழ்ந்த வடபாதி, 2 பக்கமும் நிலங்கள், ஊருக்குள்ள 4 பக்கமும் மாட வீதி, நடுவில் பிரம்ம தீர்த்தம், பிரம்மபுரீஸ்வரருடைய பின்பகுதியில், பிரம்மபுரீஸ்வருடைய நேர்கோட்டில் அமைந்திருப்பவள் தான் அந்த பூமாத்தம்மன். இந்த அம்பாளுடைய எதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற சிவன் கோவில், அங்கே இருக்கிற ஆறுமுக சுவாமியினுடைய ஒரு முகம் இந்த அம்பாளை பார்க்கும். ஏன்னா இது வந்து உக்கரக்காளின்னு பேர் இந்த பூமாது. இந்த அம்பாளை பார்க்கும். அதனால அம்பாள் சாந்தமாக இருக்கிறது ஐதீகம். சிவபெருமானுடைய நேராக அப்படியே அந்த நூல் பிடிச்ச மாதிரி அம்பாளை பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். இங்கே இந்த அம்பாளுடைய வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா சமணர்கள் காலத்திற்கு முற்பட்டு, அதாவது 2500 வருஷம் காலம். இந்த அம்பாளுடைய வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா உடல்ல மண்டை ஓட்டை பூநூலா, எத்னோப வீதம் என்று சொல்லக்கூடிய பூநூலை மண்டை ஓட்டை பூநூலா போட்டுட்டு இருப்பா அம்பாள். மண்டை ஓட்டை பூநூலா போட்டுட்டு இருப்பா. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு விழி மேல் நோக்கி இருக்கும், ஒரு விழி கீழ் நோக்கி இருக்கும். மிக்கவே ஒளி தரும் கண்களில் இடதுகண் மேற்புறம் பார்ப்பதென்ன, மேதினி நோக்கியே கீழ்புறம் வலதுகண் விருப்புடன் காண்பதென்ன, சக்கரதாரியின் தஞ்சையே வானுடன் தரணியை காற்பதற்கா, உனை சார்ந்தவர் யாவரும் தேவராய் மாறுவர் என்பதை சாற்றுதற்கா, பொற்கண்கள் பெருகிய புவியினில் நீ மட்டுமே உண்மையாய் ஒளிர்கின்றாய், பொற்புடைய வடபாதி நற்பதியில் உறைந்தருளும் பூமாத்தா போற்றி போற்றி என்ற வண்ணம் ஒரு விழி மேல் நோக்கியும் ஒரு விழி கீழ் நோக்கியும் அம்பாளுக்கு இருக்கும். பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு நெற்றிக்கண் இருக்கும். இந்த அம்பாளுக்கு நெற்றிக்கண் இருக்கும். உடல் பெண்ணாக இருக்கும், முகம் சிவனாக இருக்கும். தட்சிணாமூர்த்தியினுடைய முகத்தை அப்படியே கொண்டிருப்பா அம்பாள். தட்சிணாமூர்த்தியின் சாயலாய், தட்சிணாமூர்த்தியினுடைய சாயல் அப்படியே இருக்கும் அம்பாளுடைய முகத்துல. நெற்றிக்கண் இருக்கும். பார்த்தா சிவபெருமான பார்க்கிற மாதிரி இருக்கும். உடல் பார்த்தா பெண்மையாக இருக்கும். ஒரு காதல குழந்தை குண்டலமாக இருக்கும். அந்த காதல குண்டலம் ஒரு காதல தோடு மகர குண்டலங்களோடு, அதாவது அந்த மகர குண்டலங்களோடு, இந்த பக்கம் குழந்தை, இந்த பக்கம் மகர குண்டலங்கள், வலது பக்கம் மகர குண்டலங்கள், இடது பக்கம் குழை என்று சொல்லக்கூடிய குழந்தையை காதிலே குண்டலமாக அணிந்து கொண்டிருப்பாள் அன்னை. சந்தன குளுமையை சிந்திடும் திருமுகம் சற்று நீ காட்டிவிட்டால் சாய்ந்திடும் தொல்லைகள் மாய்ந்து போய் விழுந்திடும் சகலமும் நன்மையாகும். அம்மா, சுந்தரம் பொருந்திய இடப்புற செவியினில் சுருள் தோடு மின்னி நிற்கும், வலப்புற செவியினில் சுடர் தரும் குழையது தொடர்ந்தொலி நல்கி நிற்கும் என்று பாடப்பட்டிருக்கு. அதாவது காதல குழந்தையை குண்டலமாக அணிந்து, கபாலத்தையே பூணூலாக அணிந்து, நெற்றி கண்களோடு ஒரு விழி மேல் நோக்கி ஒரு விழி கீழ் நோக்கிய வண்ணம் தட்சிணாமூர்த்தி எப்படி அமர்ந்திருக்கிறாளோ அதே சுரூபத்தில் வேத மந்திரத்தை பார்த்தீங்கன்னா வரும். தட்சிணாமூர்த்தி சுரூபிஞ்சாயி நமகன்னு வரும். அம்பாளுடைய ஸ்தோத்திரத்தை பார்த்தீங்கன்னா அஷ்டோத்திரத்தில் வரும். தட்சிணாமூர்த்தி சுரூபிஞ்சாயி நமக அப்படின்னு வரும். தட்சிணாமூர்த்தியினுடைய வடிவத்தை கொண்டு கல்லால மரத்தடியில் அம்பாள் பாருங்க, கல்லால மர ஸ்தல விருட்சம், கல்லால மரத்தடியில் அமர்ந்து தில்லை பூமாது பூமாது என்ற வண்ணம் அற்புதமாக காட்சியளிக்கின்றார். அதாவது நமது பிரபல ஐயப்பன் பாடகர் சோமையா அவர்கள், வீரமணி ஐயா அவர்களுடைய சகோதரர் சோமையா அவர்கள் 10 பாடல்களை ஏற்றி அதில் ஒன்று எல்லார் ஈஸ்வரி பாடி, தெம்மாங்கு பாட்டினிலே மயங்கிடுவாளாம் மாமுண்டூர் வடபாதியிலே கோவில் தொண்டாலாம்ன்ற அற்புதமான ஒரு பாடலை அம்மையார் அவர்கள், எம் அம்மா எல்லார் ஈஸ்வரி அம்மையார் அவர்கள் அற்புதமாக பாடி அந்த பல ஒளிநாடாவிலே வெளிவந்து வலம் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த அம்பாளை
ஒன்றுமே தெரியாத, பேசவே தெரியாத அடியேனை ஆட்கொண்டு அந்த திருத்தலத்தில் 1800 பாடல்களை 1800 பாடல்களை எழுத வைத்து பாட வைத்த பெருமைக்குரிய அன்னை அந்த தில்லை பூமாது என்கின்ற அந்த பூமாத்தம்மன். அற்புதமான பாடல்கள்லாம் அந்த பூமாத்தம்மனை பற்றி எழுதப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று விசேஷ பூஜைகளோடு மாலை 6 மணிக்கு மேல் அற்புதமான ஒரு ஜோதி தரிசனம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. நவராத்திரியிலே 10 நாட்கள் அம்பாளை தினம் ஒரு அலங்காரமாக செய்வித்து சிறப்பு வழிபாடுகள், அதை பற்றி பாடல் ஒன்றும் இருக்கின்றது. மாமண்டூர் வடபாதி ஆலயத்திலே பூமாதா அம்மனுக்கு நவராத்திரி, பூமகளாய் பாமகளாய் காட்சி தரும் தேவிக்கு பூவையரும் கொண்டாடும் சுபராத்திரி, பூவையரும் கொண்டாடும் சுபராத்திரி. மாமண்டூர் வடபாதி ஆலயத்திலே பூமாதா அம்மனுக்கு நவராத்திரி, திருவிளக்கின் சுடராக ஜொலித்திடுவாள் அன்னை அருள்மனுக்கும் ஆலயத்தை அலங்கரிப்பாள், இருள் என்னும் இடர் நீக்கி தேவி நம்மை வாழ வைப்பாள். இந்த அற்புதமான இந்த ஒரு பாடலை மிகவும் பிரசித்தி பெற்ற அற்புதமாக பாடக்கூடிய வீரமணி சோமையா அவர்கள் இந்த பாடலை ஏற்றிருக்கின்றார்கள். இப்படி பல பாடல்களை தன்னகத்தே கொண்ட அற்புதமான திருத்தலம். இந்த திருத்தலத்திலே மற்றொரு சிறப்பு, வீடு பேறுகளை தருகின்ற, பூமி யோகங்களை தருகின்ற மந்திரவாராகி அங்கே அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றாள். ராமகிருஷ்ண பரமம்சர் வழிபட்ட தியானேஸ்வர காளி அங்கே அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்றார் பரிவார தெய்வமாக. மற்றொன்று அதர்வன பத்திரகாளி, உக்ர பிரத்யங்கரா பரமேஸ்வரி அங்கே இருக்கின்றாள். உக்ர பிரத்யங்கரா அங்கே இருக்காங்க. அந்த பிரத்யங்கரா தேவிக்கு ஒவ்வொரு அமாவாசை என்றும் நிகும்பலை என்று சொல்லக்கூடிய அந்த வேள்வி, நிகும்பலா வேள்வி செய்யப்படுகின்றது. ஒரு 2000-3000 பேர் கிட்டத்தட்ட மக்கள் வருகின்றார்கள். ஆபிசார கர்மா என்று சொல்லக்கூடிய அந்த தீய சக்தியிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு செல்லுகின்றார்கள். மிகவும் வரப்பிரசாதியாக அங்கே பிரத்யங்கரா தேவி குழுவிட்டிருக்கின்றாள். அதர்வன பத்திரகாளி 4 சிம்மங்கள் முன்பு இருக்க, சிம்மத்தின் மேலே அமர்ந்து ஆங்கிரச பிரத்யங்கரச முனிவர்கள், ஆங்கிரச பிரத்யங்கரச முனிவர்னா ஆங்கிரச முனிவர் பிரத்யங்கரச முனிவர்கள் தான் பிரத்யங்கராதேவியினுடைய யந்திரத்தையும் மந்திரத்தையும் கண்டுபிடித்தவர்கள். அப்படிப்பட்ட முனிவர்கள் அம்பிகையினுடைய முன்பு அமர்ந்திருக்க, சரஸ்வதி மகாலட்சுமி வெஞ்சாமர மீச, ஏனென்றால் நரசிம்மருடைய உக்கிரகத்தை சாந்தம் செய்வதற்காக சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து 1000 தலை 2000 கரங்களோடு அவதரித்த அந்த உக்ர பிரத்யங்கரா தேவி அந்த உக்கிரகமாக இருப்பதால் அந்த பிரத்யங்கரா தேவியை சாந்தம் செய்வதற்காக மகாலட்சுமியும் மகா சரஸ்வதியும் மிஞ்சாமர மீச அன்னை தர்பாரிலே அந்த சிம்மாசனத்திலே அமர்ந்து அருமையான சிம்மாசன தேவியாக, சிம்ம முகம் கொண்டு சிம்மாசன தேவியாக வடபாதி திருத்தலத்தில், பூமாத்தம்மன் திருத்தலத்தில் ஒரு பரிவார தெய்வமாக, பரிகார தெய்வமாக அங்கே அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார். லட்சுமி நரசிம்மர் இருக்கின்றார். கடன் தீர வேண்டுமா? கருணை புரிவாய் நரசிம்மா, கடனை தீர்ப்பாய் நரசிம்மா. நரசிம்மருக்கே உரிய அந்த ஒவ்வொரு மாதமும் பிரதோஷத்தன்னைக்கு, அந்த 15 நாளைக்கு ஒரு தடவை பிரதோஷம் வருது பார்த்தீங்களா, பிரதோஷ வழிபாடு என்று நரசிம்மரை நிறைய பேர் வழிபடுவார்கள். அவர்களுடைய கடன்கள் எல்லாம் தீர்வதை கண்கூடாக அந்த ஆலயத்திலே பேசிக்கொள்வார்கள். அதற்கு அடுத்தபடியாக அங்கே சப்த கன்னிகள், ஆகாச கன்னியம்மன்
10 பாடல்கள் பெற்ற திருத்தலம் அது. ஆதி அந்தர கண்ணி கோதி குழல் முடிக்கண்ணி அழகான காட்சி கண்ணி அமுதமதி முகச்சண்ணி பிறை அணிக நிகர் முதற்கண்ணி செங்குமுத வாய்க்கண்ணி சிறுகுமிழி நாசிக்கண்ணி. சிறுகுமிழி நாசிக்கண்ணினா கன்னத்தில் குழி விழ அழகா இருப்பாள். அப்படிப்பட்ட கன்னியம்மன் பாடல் பெற்ற ஒரு திருத்தலம். அந்த திருத்தலத்திலே வந்து வழிபடுகின்றவர்கள் வயிற்றிலே வளர்கின்ற குழந்தைகளை பாதுகாப்பதாக அந்த கன்னியம்மன் பாதுகாத்து அமர்ந்து கொண்டிருப்பதாக கர்ப்பிணி பெண்களெல்லாம் வந்து வழிபடக்கூடிய அம்பாள் அங்கே இருக்கின்றாள். அதற்கு அடுத்தபடியாக அங்கே லக்ஷ்மி அயக்ரீவர் கருங்கல் சிற்பத்திலே அற்புதமாக கலைநயத்தோடு லக்ஷ்மி அயக்ரீவர் சரஸ்வதிக்கே குருவாக விளங்கக்கூடியவர், கல்வி ஞானத்தை தரக்கூடியவர். பார்த்தீங்கன்னா அங்கே குழுவிட்டிருக்கின்றார். நிறைய பார்த்தீங்கன்னா அந்த பள்ளி குழந்தைகள் அந்த தேர்வு பரீட்சை டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் அங்கே இருக்கும். லக்ஷ்மி ஐக்கியவர்ந்த புக்கெல்லாம் வைத்து வழிபாடு செய்வார்கள். தேன் வழிபாடு, தேனை வைத்து வழிபட்டு அந்த தேனை தினந்தோறும் சாப்பிடுவார்கள். ஒவ்வொரு டிராப்ஸ் தினந்தோறும் நாவிலே. நன்றாக ஞாபக சக்தி, நன்றாக படிப்பு வருகின்றது என்று சொல்லுவார்கள். எனக்கு தெரியாத கேள்வி கூட அந்த இடத்துல நல்லா எழுதிட்டேன்றாங்க பசங்க. அப்படிப்பட்ட லக்ஷ்மி ஐக்கிரீவர் கருங்கல்லிலே நரசிம்மருடைய பின்பகுதியிலே அற்புதமாக விளங்குகின்றார். இப்படி பல அங்கே மாரியம்மன், மகா மாரியம்மன் இருக்கின்றது. வஜ்ரவை ரோஜினி அம்மன் ஒரு அம்மன் இருக்கின்றது. கல்லால மரம் தலவிருட்சமாக இருக்கின்றது. இத்தனையும் புடைசூழ பாலாறு சூழ் வடபாதியில் அமர்ந்த கோலால கலைச்செல்வினி என்ற வண்ணம் அந்த பூமாத்தம்மன் அற்புதமாக அண்டபகிரண்டமாய் அகிலாண்ட கோடியாய் அற்புதமாக வடபாதி திருத்தலத்தில் வளம் தரும் வடபாதி திருத்தலத்தில் அருள் புரிகின்றால். வடபாதி அப்படின்ற இந்த ஊருக்கு எதனால அந்த பேர் உண்டாயிடுச்சு அப்படின்னா, பாலாறு சூழ் வடபாதி, பாலாற்றங்கரையிலே தண்ணீர் பெருக்கெடுத்து மண்டூகபுரி என்ற ஒரு ஊர், அந்த ஊருக்குள்ள குறுக்க பாஞ்சிடுச்சு. ஊருக்கு நடுவிலே பாய்ந்து ஒரு ஓடையாக சென்று விட்டன. ஊர் ரெண்டாக பிரிந்தது. இந்த பக்கம் இருக்கிறவங்க அந்த பக்கம் போக முடியல, அந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த பக்கம் வர முடியல. இது 1880. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் முடிவெடுத்தாங்க, வடக்கு பாகம் இருக்கிற வடபாதி என்றும் வடபகுதி தெற்கு பக்கம் இருக்கிற தென்பகுதி, அந்த வடபகுதி தான் வடபாதியாக மருவியது, தென்பகுதி தான் மாமுண்டூராக மருவியது. இப்போ வடபாதின்ற காரணம் ஊர் ரெண்டாக பிரிந்ததனால் வடபாதி. இங்கே பாருங்க, வடபாதியில் பூமாத்தம்மன் அர்த்தநாரீஸ்வரியாக பாதியாக அம்பாள் சக்தியோடு சேர்ந்த வண்ணம் இருக்கின்ற ஒரு திருத்தலமாக இருக்கின்றது. அந்த மாமுண்டூர் புராதனமான அந்த சிவன் கோயில் பார்த்தீங்கன்னா, மாமுண்டூரில் சிவன் மட்டும் இருந்தார். இந்த வடபாதியில் தர்மசனம்பத்தினின்ற அம்பாள் மட்டும் இருந்தாங்க. வடபாதியில் போய் பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலில் அம்பாளுடைய கோயில் கருங்கல்லே கட்டப்பட்டு பழமையாக இருக்கும். மாமுண்டூரில் போய் பார்த்தீங்கன்னா கருங்கல்லே கட்டப்பட்டு சிவன் கோயில் பழமையாக இருக்கும். அம்பாள் கோயில் அப்புறமா கட்டியிருப்பாங்க. வடபாதியில் சிவன் கோயில் அப்புறமா கட்டியிருப்பாங்க. இந்த அம்பாள் இங்கேயும் சிவன் அங்கேயும், வடபாதியில் அம்பாளும் வடபாதி சக்தியாய் தென்புலம் அப்பனாய் என்று பாடியிருக்கிறார்கள். தென்புலம் அப்பனாய் இருந்திருக்கு. அப்போ மண்டூகபுரி என்ற ஒரு ஊர் தான் வடபாதி, மாமண்டூர் வடபாதி. இந்த மண்டூகபுரியில் ராமனடி சீதை மடு வேதநாராயணபுரம்னு பேர். பாலாற்றங்கரை ஓரத்தில் வேதநாராயணபுரம்னு இருக்குது. அந்த மலை மேலே சிவன், அந்த மலை மேலே வந்து ராமன் உட்கார்ந்திருந்ததாகவும் சீதை அந்த ஆற்றில் குளித்ததாகவும் ஒரு வரலாறு இருக்கிறது. சீதை குளித்து விட்டு ராமன் அழைத்து செல்லும் பொழுது போகும்போது ஒரு தவளை என்று சொல்லுவார்கள், அதை மெதித்து விட்டு சென்று விட்டார் ராமன். திரும்பி வரும்போது அந்த தவக்கலையை பார்த்து, உனக்கு யார் இந்த மாதிரி பண்ணதுன்னு கேட்கும்போது அந்த தவக்கலை சொல்லுது, ராமாயணத்தில் வரும் இது, அது நடந்த இடம்தான் மாமண்டூர். அதாவது தவக்கலை சொல்லுது, ராமா என்னை யாராவது மிதித்தால் ராமா ராமா என்று சொல்லுவேன், நீயே மிதிக்கும் போது நான் யாரை சொல்லுவேன். அந்த தவக்கலையை தடவி ஆசீர்வாதம் பண்ணி மிக அருகாமையிலே சிவாலயத்திலே சென்று பக்கத்தில் மண்டூகபுரீத்தில் மாமரத்தடியில் ஒரு சிவன் இருப்பார், தாமரை தடாகத்தில்
நீ அங்கே போய் பூஜையை பண்ணு அப்படின்னு அந்த தவக்கலைக்கு வரத்தை கொடுக்கின்றார். தவக்கலை சென்று பூஜை செய்தமையால், மண்டூகம் என்றால் தவக்கலை என்று பொருள், ஆனால் தான் அந்த ஊருக்கு மண்டூகபுரி என்று பெயர் வந்தது. அந்த ஊர் தான் இன்னைக்கு மாமுண்டூராக இருக்குது. அந்த மாமுண்டூரில் ஒரு பகுதி தான் வடபாதி. இந்த வடபாதியில் தான் அம்பாள் சக்தியாய் அமர்ந்து பூமாத்தம்மனாய், தில்லை பூமாத அம்மனாய், தில்லை காளியாய், எல்லை காளியாய், காவல் காட்டும் தெய்வமாய், எல்லை பிடாரியாக அமர்ந்து கிராம தேவதையாய், எங்கள் ஊரின் கிராம தேவதை, வடபாதி கிராமத்தின் கிராம தேவதையாய் அமர்ந்து வளம் தரும் வடபாதியில் அருள் புரிகின்ற அன்னை பூமாத்தம்மன். அன்பர்களே, நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் சென்னையிலிருந்து திண்டிவனம் செல்லும் சாலையில் மாமுண்டூரிலே இருக்கின்றன. சிவாயனம். திருநாளா அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளா.
அருமையான பக்தி நிகழ்ச்சிகளைக் கண்டு பக்தி பரவசம் அடைந்திருப்பீர்கள். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி பிரியா. நன்றி, வணக்கம்.